ப்ரோ வவ்வாலுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க, இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. வவ்வால்களுக்கு கண்ணு தெரியும். ஆனா மனிதர்களை ஒப்பிடும்போது பகல்ல வவ்வால்கள்னால சரியா பார்க்க முடியாது. அதனாலதான் நைட்டு மட்டும் வெளியே வருதா? ஆமா, ஏன்னா பகல்ல வந்து வெயில் ஜாஸ்தி இருக்கும், வவ்வால்களுக்கு வந்து கிளார் அடிக்கும். அதனால வெயில் நேரத்துல வவ்வால்கள் வெளியே வராது. ஆனா இரவு நேரத்துல மனிதர்களை ஒப்பிடும்போது மனிதர்களை விட கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலேயே வவ்வால்களுக்கு பார்வை தெரியும். அது எப்படி ப்ரோ? எப்படின்னா அதனுடைய கண்ணுல இருக்கக்கூடிய சில செல்கள் வந்து இருட்டிலையும் பார்க்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. அதனால இப்ப நம்மளால இருட்டுல வந்து நிறத்தை பார்க்க முடியுமா? கலர்ஸை பார்க்க முடியாது கும் இருட்டுல. ஆனா வவ்வால்கள், சில வவ்வால் வகைகள்னால இருட்டுல கூட சில நிறங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வவ்வால்களுக்கு என்னதான் பார்வை தெரிஞ்சாலும் அது எக்கோலொகேஷன் முறையை வந்து பின்பற்றும். அப்படின்னா என்னது ப்ரோ எக்கோலொகேஷன்? எக்கோலொகேஷன் அப்படின்னா ஒரு வகையான சோனார் சிஸ்டம் மாதிரி. இப்ப நம்ம வந்து இருட்டுல இருக்கோம், நமக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னே தெரியல. அப்ப நம்ம கையில பால் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? முன்னாடி அதை வந்து எறிவோம். இப்ப பால் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தா நமக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இடிச்சு செவர் இருக்கு, வேற ஏதோ இருக்கு தெரிஞ்சு. அதே மாதிரிதான் வவ்வால்கள் வந்து அதனுடைய வாய் இல்லைன்னா மூக்கு வழியா அல்ட்ரா சவுண்டை வந்து வெளியிடும். அது நம்மளுடைய காது கேட்காது. ஆனா அந்த அல்ட்ரா சவுண்டு போய் மோதிட்டு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்றத அது வந்து மோதினதுக்கு அப்புறம் அது மறுபடியும் திரும்பி வரும். வந்து வவ்வால்களினுடைய காதுக்கு அந்த சவுண்டு கேட்கும். அப்ப வவ்வாலுக்கு காது கேட்கும். ஆமா, அப்ப வவ்வால்கள் வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கும்னா அதனுடைய மூளையில ஒரு 3D மேப்பிங் மாதிரி ஒண்ணு போட்டுரும். அதாவது இப்ப அது வெளியிடக்கூடிய அல்ட்ரா சவுண்ட் வந்து வேகமா மோதிட்டு வந்துருச்சு அப்படின்னா அப்ப தான் வேட்டையாடக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளோ அல்லது மரமோ செவரோ ஏதோ ஒண்ணு பக்கத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கும். இல்ல ரொம்ப தூரம் போயிட்டு வந்தது அப்படின்னா அப்ப அது ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கும். சோ இதை எதுக்கு அது பயன்படுத்துதுன்னா, என்னதான் வந்து இருட்டுல பார்வை தெரிஞ்சாலும் சின்ன சின்ன பூச்சிகளை வேட்டையாடுறது அப்படின்றது இருட்டுல அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பூச்சிகள் வேகமா பறக்கும், எல்லா பக்கமும் வந்து பறக்கக்கூடிய தன்மையும் பூச்சிகளுக்கு இருக்கு. ஸோ அது எங்க இருக்குன்றத துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்கோலொகேஷன் அப்படின்ற முறையை பின்பற்றும். ஸோ வவ்வால்களுக்கு கண்ணு தெரியாது அப்படின்றது மித்து. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் நம்புறாங்க. உண்மை என்னன்னா வவ்வால்களுக்கு கண்ணு தெரியும். ப்ரோ இப்போ நம்ம வண்டியில போய்கிட்டு இருக்கையில வவ்வால் வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட்ல வரும், திருப்பி அப்படியே ஒரு யூடிஆர் அடிச்சா அது அப்படியே போயிடும். அது ஏன் அது நேரா டிராவல் ஆக மாட்டேங்குது? இல்ல, அது வந்து அது நம்ம வந்து முன்னாடி வரும்போது அதை விரட்டுறதா கூட அது வந்து நினைச்சுக்கும். அதனால அதாவது இப்ப ஒரு இடத்துல இருக்கு, அந்த ஒரு எக்கோலொகேஷன் வந்து அந்த நான் சொன்னமே அந்த சோனார் சிஸ்டம் மாதிரி அந்த அல்ட்ரா சவுண்ட் அனுப்புது. அது மோதிட்டு திரும்பி வர்றதை வச்சு அது தன்னை நோக்கி வருதா இல்ல அங்கேதான் நிக்கிதா அப்படின்றத தெரிஞ்சுக்கும். இப்ப ஒரு மரம் இருந்தா அது வந்து முன்னாடி போகும்போது அந்த அல்ட்ரா சவுண்ட் வந்து பட்டு வரக்கூடிய வேகத்தை வச்சு அதனுடைய அந்த தொலைவை வச்சு ஸோ அங்க ஒண்ணு நிக்குது அப்படின்னு புரியும். ஆனா இப்ப நீங்க வரும்போது அந்த அல்ட்ரா சவுண்ட் உங்க மேல மோதி அந்த அதுக்கு போகுதுன்னா ஏதோ ஒண்ணு நம்மளை நோக்கி வருது அப்படின்றது வவ்வால்களுக்கு புரியும். அது வந்து நம்ம அதை வந்து பிடிக்க பாக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூட அது வந்து இந்த மாதிரி யூட்டன் அடிச்சு போகுது. சில நேரங்கள்ல நான் பார்த்திருக்கேன் வவ்வால் வந்து யூட்டன் அடிக்காம அப்படியே நம்ம பக்கத்துல இருந்து போவோம், ஆனா நம்ம மேல மோதாது. ஏன்னா அந்த ஒரு முறையை பின்பற்றி தான் அது வந்து செயல்படுது. சரி, ஓகே ப்ரோ. ப்ரோ நெருப்பு கோழி இருக்குல்ல, நெருப்பு கோழிக்கு இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு அதுக்கு தெரியுது. அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா மண்ணுக்குள்ள தலையை விட்டு அது வந்து அதை சேவ் பண்ணிக்கிட்டேன்ற மைண்ட் செட்டுக்கு அது வந்துடும் சொல்லுறாங்க. அது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது சுத்தமான உருட்டு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நெருப்பு கோழிக்கு வந்து மூளை இல்ல, நம்ம ஏதாவது இப்ப நம்ம அதை பார்த்தோம்னா அதுக்கு ஆபத்துன்னு நினைச்சுக்கிட்டு அது வந்து தலையை மண்ணுக்குள்ள விட்டுட்டு தலைய மண்ணுக்குள்ள விடுறது உண்மைதான். ஆமா, தலைய மண்ணுக்குள்ள விடும். அதை நினைச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா தலையை மறைச்சிட்டா உடம்பே மறைஞ்சிருச்சுன்னு அது நினைச்சுக்குது அப்படின்னு. ஆனா இப்ப நான் சொல்றேன் அந்த நெருப்பு கோழி எவ்வளவு புத்திசாலின்னு பாருங்க. உண்மையிலேயே மண்ணுக்குள்ள தலைய விடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நெருப்பு கோழி எப்பவுமே முட்டை போடும் போது ஒரு பள்ளம் தோண்டி தான் முட்டை போடும். இப்ப அது ஏன்னா அதனுடைய இயல்பு, இப்ப அதனுடைய ஹேபிட். இப்ப நீங்க ஒரு கோழி பாத்தீங்கன்னா கோழி வந்து வைக்கோல் மேல இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து முட்டையிடும். இதே பறவைகள் வந்து கூட்டுல முட்டையிடும், சில பறவைகள் கிளையிலேயே முட்டை போடும். அந்த மாதிரி அதுக்கு இருக்கிற அம்சம் மாதிரி நெருப்பு கோழி வந்து பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துலதான் முட்டை போடும். இப்ப பள்ளத்துல முட்டை போடுது அப்படின்னா என்ன நடக்கும்? இங்க வந்து சமதளம் இருக்கு, இந்த இடத்துல குழி தோண்டுனா இப்படி இங்க ஒரு குழி உருவாகுதா, இந்த குழிக்குள்ள வந்து முட்டையை வந்து போட்டுரும். இப்ப முட்டையை பொறுத்த வரைக்கும் ஒரே வெப்பநிலையில ஒரு பக்கம் மட்டும் முட்டைக்கு வந்து அந்த வெப்பநிலை கிடைச்சிட்டே இருந்தா முட்டை வந்து டேமேஜ் ஆயிரும். எல்லா பக்கமும் வந்து வெப்பநிலை வந்து சமமா
ஆமா, வெப்பம் வந்து கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய கரு இருக்குல்ல, அது போய் முட்டையில போய் ஒட்டிடக்கூடாது, முட்டையினுடைய ஓட்டுல. அதுக்கும் என்ன பண்ணுதுன்னா, அந்த 2 காரணத்துக்காக நெருப்பு கோழி வந்து தலையை உள்ள விட்டு அந்த முட்டையை திருப்பிக்கிட்டே இருக்கும். அந்த முட்டையை வந்து அடிக்கடி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இப்ப கோழியை எடுத்துக்கிட்டோம்னா கோழியும் திருப்பும் கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேல. ஒரு நாளைக்கு 50? ஆமா, 50க்கு மேல 90 தடவை வரைக்கும் கூட நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய கோழியை அதனுடைய முட்டையை திருப்பிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப கோழி வந்து திருப்புறது நம்ம அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டோம், ஏன்னா கோழி வந்து அடகாக்கும். ஆனா இது வந்து திருப்புறது நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு நெருப்பு கோழியோடைய சைஸ், அது கிட்டத்தட்ட 7 அடிக்கு மேல இருக்கும். நம்ம பார்த்தா தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப அதனுடைய பல்லமும் பெருசாதான் இருக்கும். அதனுடைய முட்டையும் கிட்டத்தட்ட வந்து 1.5 கிலோ. சோ அவ்வளவு பெரிய அந்த முட்டையை வந்து அது திருப்பி போடுறதுக்காக தான் தலையை வந்து மண்ணுக்குள்ள விட்டு அப்படியே திருப்பி போடுது. இப்ப மனிதர்கள் இதை பார்க்கும்போது என்ன நினைச்சிடுறாங்க, நம்மளை பார்த்த உடனே ஆபத்துன்னு நினைச்சு நெருப்பு கோழி பயந்துட்டு தலையை உள்ள விட்டு தன்னைத்தானே மறைச்சிக்கிச்சு அப்படின்னு முட்டாள்தனமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன, அந்த நெருப்பு கோழி வந்து உண்மையிலேயே முட்டையை திருப்புறதுக்காக மட்டும்தான் அந்த தலையை வந்து உள்ள விடுது. நெருப்பு கோழின்னு சொல்றவங்க அது உண்மையிலேயே நெருப்பு விடுமா? நெருப்பு கோழின்னு பேர் வந்திருக்கு, தீக்கோழி அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்றதெல்லாம் இது பத்தி நம்ம தனியா ஒரு ஃபேக்ட் மாதிரி போடுவோம். அதுல வந்து சுவாரஸ்யமாவே பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, மனிதர்களை பார்த்து நெருப்பு கோழி பயப்படுமா, அந்த பயந்துதான் தலைய விடுது அப்படின்னு நினைக்க கூடாது. உண்மையை சொல்ல போனா நெருப்பு கோழிக்கு ஆபத்துன்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அது பவர்ஃபுல்லா கிக் பண்ணும். அந்த கிக் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றேன். ஒரு புலியோ சிங்கமோ போனா கூட அந்த புலி சிங்கத்தினுடைய மண்டையோட விழா எலும்பு எதுவா இருந்தாலும் உடஞ்சு இந்த நெருப்பு கோழி உதைச்சா அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான கிக்னு பாருங்க. அது மட்டும் கிடையாது, ஒருவேளை அதனால சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா நெருப்பு கோழி 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிடும். சோ அது ஒரே இடத்துல நின்று தானே தலையை மட்டும் மறைச்சுக்கிட்டு தான் மறைஞ்சதா நினைக்கிறதெல்லாம் தப்பு. சோ மனிதர்கள் வந்து நெருப்பு கோழியை பார்த்தா முன்னாடி போய் நிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சிங்கம் புலிக்கு அந்த நிலைமைன்னா நமக்குலாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சிறுத்தை விட இது கம்மியா தானே ப்ரோ ஓடும்? ஆமா, வெறும் 70 கிலோமீட்டர் தான். ஆனா அது மனிதர்களை ஒப்பிடும்போது அது வேகம். கேட்டுக்கிறேன். ஓகே ப்ரோ. இப்ப அடுத்து ப்ரோ, அதாவது பாம்பு இருக்குல்ல, மகுடி ஊதுனா பாம்பு வந்து அதுக்கேத்த மாதிரி அசையும் ஆடும் சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. உண்மையை சொல்ல போனா பாம்புக்கு காது இல்ல வெளியே. ஆனா அது எப்படி அது கரெக்டா மகுடி ஊதுறதுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடும் அப்படின்னா, உண்மையிலேயே அந்த சத்தத்துக்கு ஆடல. அத மகுடி ஊதுறவங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஊதிட்டு அந்த குச்சியை வந்து ஆட்டுவாங்க. அந்த மகுடியை பார்த்துதான் பாடுது. ஆமா, அதை பார்த்து உஷாராகுது. அது எந்தெந்த பக்கம்லாம் போகுதோ அந்தந்த பக்கம் அது ஆடுறது என்னன்னா எச்சரிக்கையா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க மகுடி இல்லாம ஒரு கம்பை வச்சு நீங்க ஒரு குச்சியை வச்சு அதே மாதிரி ஆட்டினா கூட அதுக்கு ஏத்த மாதிரி பாம்பு ஆடும். அதுக்கு அப்ப காது கேட்காது. ஆமா, அது மித்து. சரி, ஓகே ப்ரோ. இப்போ ஒரு ஒட்டகம் இருக்கு, பாலைவனத்துல ஒட்டகம் வந்து ரொம்ப தூரம் நடக்க போறேன்றது அந்த ஒட்டகத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கையில அதுக்கு வந்து நான் முன்னாடியே தண்ணியை சேமிச்சு குடிச்சு வச்சிடுறேன், அந்த தண்ணியெல்லாம் திமிழ்ல சேர்த்து வச்சிடுறதுன்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. உண்மையை சொல்ல போனா ஒட்டகம் வந்து 100 லிட்டருக்கு மேல கூட சில நேரம் வந்து தண்ணி குடிக்கும், தண்ணி மொத்தமா கிடைக்கும் போது. ஆனா அதை திமிழ்ல சேமிச்சு வைக்காது. அதை வந்து அதனுடைய ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்ற சிவப்பு ரத்த அணுக்களுக்குள்ளதான் சேமிச்சு வைக்கும். அப்ப தண்ணி குடிக்கிறது சேமிக்கிறது உண்மை, திமிழ்ல வந்து அதனுடைய கொழுப்பு மட்டும்தான் சேமிக்கப்படும். எப்ப அதுக்கு உணவு கிடைக்கலையோ அப்ப அந்த திமிழ்ல இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கரையும். மற்றபடி நீரை வந்து அது ரத்த அணுக்களுக்குள்ளதான் வந்து சேமிச்சு வைக்கும். எந்த அளவுக்குன்னா, இப்ப மற்ற விலங்குகளுக்கெல்லாம் ரத்த அணுக்கள் வந்து வட்ட வடிவத்துல இருக்கும். ஆனா ஒட்டகத்துக்கு வந்து முட்டை வடிவத்துல வந்து அந்த ரத்த அணுக்கள் வந்து இருக்கும். அதனால கிட்டத்தட்ட அது 240 விழுக்காடு அளவுக்கு அந்த ரத்த அணுக்கள் வந்து வீங்குற அளவுக்கு கூட அதனுடைய தன்மை இருக்கு. ஸோ அதாவது அதுக்குள்ள தண்ணி போனா அவ்வளவு தண்ணியை வந்து சேமிச்சு வைக்கலாம். 240 விழுக்காடு அப்படின்னா புரியுறதுக்காக சொல்றேன். இப்போ 1 அடிக்கு வந்து ஒரு ரத்த அணு இருக்குன்னு வச்சுக்குவோம், அது 2.4 அடி வரைக்கும் வந்து விரியும். அந்த அளவுக்கு தண்ணியை உள்ள ஏற்றலாம். ஸோ அந்த அளவுக்கு. இதே மனிதர்களை ஒப்பிட்டோம்னா, மனிதர்கள்னால
ஒரு அடி இருக்கக்கூடிய, அதான் ஒரு அடின்றது புரியுறதுக்காக சொல்றேன், ஒரு அடி ரத்த அணு இருந்தா அது 1.5 அவ்வளவுதான் வந்து விரியும். ஆனா அது வந்து 2.4 அளவுக்கு விரியக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கிறனால அவ்வளவு தண்ணியை அது ரத்த அணுக்களுக்குள்ள சேமிச்சு வைக்கும். தேவைப்படும் போது அதுல இருந்து அதை எடுத்துக்கும். ஒட்டகம் ஏன் இவ்வளவு தண்ணி குடிக்குது? இவ்வளவு தண்ணி குடிக்குது அப்படின்னா 2 காரணம் இருக்கு. ஒண்ணு அதனுடைய உடம்பு. இப்ப நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து 3 லிட்டர் 4 லிட்டர் அப்படின்னு தண்ணி குடிக்கிறோம். அது மாதிரி ஒட்டகத்துக்கு ஏத்த மாதிரி அது குடிக்குது. அது மட்டும் இல்லாம ஒட்டகம் வாழக்கூடிய சூழல் பாலைவனம். பாலைவனத்துல எப்பவுமே தண்ணி கிடைக்கிறது இல்லை. எப்ப கிடைக்குமோ அப்ப அது அதிகமா குடிச்சு வச்சுக்கிறது அதுக்கு நல்லது. இன்னொன்னு பயங்கரமான வெயில் இருக்கிறனால எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் மனிதர்களுக்கே பத்தாது. அப்படின்றப்போ அவ்வளவு பெரிய ஜீவனுக்கு அவ்வளவு தண்ணி தேவை. கோயில் திருவிழா ஒட்டகத்தை கூட்டு வர்றாங்கல்ல, அப்ப வந்து இந்த மாதிரி தண்ணி குடிக்குமா இல்ல அது நார்மலா தான்? இல்ல, அது கிடைக்கும் போது நம்ம தண்ணி குடிக்கிறோம். அது வந்து எப்படி அதை புரிஞ்சு வச்சுக்குது அப்படின்றத பொறுத்து தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒட்டகம் வந்து எப்படி இருக்கும்னா அதுக்கு தண்ணி கிடைக்கும் போது குடிச்சு வச்சுக்கும். அது எவ்வளவு கொடுத்தாலும், அது கிட்டத்தட்ட 100 லிட்டர் கொடுத்தாலும் அதை குடிச்சு வச்சுக்கும். ஏன்னா அடுத்து கிடைக்கலன்னான்ற அந்த எண்ணம் வந்து அதுக்கு இருக்கும். ஏன்னா அதனுடைய மரபணுவிலேயே அந்த ஒரு எண்ணம் கொண்ட அந்த மரபணு வந்து அதனுடைய உடம்புல வந்து இருக்கு. ஓகே ப்ரோ, ஃபைனல் क्वेश्चन ப்ரோ. ஒரு யானை நடக்குது, நடுவுல எலி வருதுன்னா யானை அதை எலியை பார்த்து பயப்படுன்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. உண்மையை சொல்ல போனா யானை வந்து அப்போதைக்கு ஜர்க் ஆகும். எலி சடனா வந்து வந்த உடனே ஜர்க் ஆகும். ஆமா, அதுக்கு பேரு வந்து ஸ்டார்டல் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி. இது மனிதர்களுக்கே நடக்கும். இப்ப நம்ம வந்து என்னன்னா, இப்ப நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், சடனா ஏதாவது முன்னாடி வந்தா நமக்கு என்னன்னே தெரியாம ஒரு சடனா வந்து ஜர்க் ஆகும். ஆனா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயப்பட மாட்டோம். உதாரணத்துக்கு ஒரு பல்லியோ ஒரு கரப்பாம்பூச்சியோ ஊடல போனா கூட நம்ம ஜர்க் ஆகி நிப்போம், என்னடா அதுன்னு. அதே மாதிரிதான் இப்ப அந்த யானைகளினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மங்களா தான் அதுக்கு தெரியும். அப்ப எலி மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து காலுக்கு பக்கத்திலேயோ இல்லைன்னா அதனுடைய தும்பிக்கைக்கு பக்கத்திலேயே வரும்போது டக்குன்னு கவனிக்காம திடீர்னு கவனிக்கும் போது அந்த ஜர்க் ஆகும். ஆனா பயம் எல்லாம் படாது. அதுக்கு தெரிஞ்சிருச்சு அது எளிதான்னு தெரிஞ்சிருச்சுன்னா பயப்படாது. உண்மையை சொல்ல போனா யானை வந்து எந்த உயிரினத்தை பார்த்தும் பெருசா பயப்படாது. அதுக்கு முன்னாடி சிங்கமே புலியே வந்து நின்னா கூட எதிர்த்து மோதி சண்டையிடும். தனியா ஒரு வீடியோவே போடுவோமே, அதை ஏன் இதுக்குள்ள கொண்டு வரோம்? ஆமா, இதை நான் ஏன் சொல்ல வர்றேன்னா யானை புலிக்கே பயப்படாது, சாதாரண எலிக்கா பயப்பட போகுது. சரி, இப்ப சொல்றீங்கல்ல யானைக்கு. இன்னொன்னு, யானை பார்க்கையில கருப்பு கலர் ட்ரெஸ்ல இருந்தா அது எரும மாடுன்னு அசீவ் பண்ணுன்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இதெல்லாம் மித்து தான். என்னங்க சொல்றீங்க? சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.